அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த சில வாரங்களாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அனுபவித்த அந்த மகா பெரிய பாடுகளை குறித்து நாம் ஆழமாக தியானித்து வருகிறோம். குறிப்பாக இயேசு கெத்செமனே தோட்டத்திலே நடு இரவு வேளையிலே அவர் கைது செய்யப்பட்டு அந்த நேரம் தொடங்கி அவர் சிலுவையிலே கிட்டத்தட்ட 12 மணி நேரம் பிறகு அவர் சிலுவையிலே அந்த மரிக்கும் தருவாய் வரையிலும் அவர் அனுபவித்த இந்த மகா பெரிய பாடுகள், நம்முடைய பாவங்களுக்காக அவர் எப்படி பாடுபட்டார் என்ற சத்தியத்தை நாம் ஒவ்வொன்றாக என்ன செய்கிறோம், பார்த்து வருகிறோம். இந்த நாளிலும் அதை தொடர போகிறோம். அதற்கு ஆதாரமாக வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். தேவ பிள்ளைகளே, இந்த வசனங்களிலே இயேசு எந்த அளவிற்கு நம்முடைய பாவங்களுக்காக அவர் பாடுபட்டார், சாபங்களுக்காக எப்படி பாடுபட்டார், நம்முடைய எல்லா விதமான அடிமைத்தனங்கள்ல நம்மை விடுதலையாக்குவதற்காக அவர் எப்படி பாடுபட்டார் என்பதை இந்த வசனம் சொல்லுது பாருங்க. 5வது வசனம் சொல்லுது, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார் என்றால் அவர் எப்படி ஆணியினால் குத்தப்பட்டார், அவருடைய சரீரம் எப்படி குத்தப்பட்டது என்பதை பற்றி சொல்லுகிறது. அடுத்து சொல்லுகிறது, நம்முடைய அக்கிரமம் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அவர் பாருங்க, அவர் சிலுவையிலே அவர் மிகுதியான விதத்துல பாருங்க, அவர் வாரினால் அடிக்கப்பட்டு மனுஷரால் அடிக்கப்பட்டு பாருங்க, எல்லாராலும் பரியாசம் பண்ணப்பட்டு இப்படியாக எல்லா விதத்திலையும் அவர் நொறுக்கப்பட்டார். எதற்காக? வேதம் சொல்லுது, நமக்கு சமாதானத்தை, நமக்கு பாவ மன்னிப்பின் சமாதானத்தை, நமக்கு தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக மாற்றப்படும் சமாதானத்தை கொடுக்கும்படி இவ்வளவு பெரிய தண்டனையை அவர் சிலுவையில் என்ன செய்தார், அனுபவித்தாரா. அதன் மூலம் நாம் அவருடைய தழும்புகளால் என்ன செய்கிற குணமாகிறோம். நாம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளால் எல்லா பாவ சாப பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலை அடைகிறோம். தேவ பிள்ளைகளே, எப்படி இந்த விடுதலை நம்முடைய வாழ்விலே உண்டாகும்படியாக இயேசு எப்படி பாடுபட்டார் என்று சொல்லி ஒவ்வொன்றாக நாம் பார்த்து வருகிறோம். முதலாவது நாம் பார்த்தோம், கெத்செமனே தோட்டத்திலே பாருங்க, அதற்கு வியாழக்கிழமை இரவு பஸ்கா பந்தி தம்முடைய சீஷர்களோடு அவர் அனுசரித்து விட்டு பின்பு தம்முடைய சீஷர்களோடு கெத்செமனே தோட்டத்துக்கு செல்கிறார். கிட்டத்தட்ட இரவு 10 மணிக்கு மேலே, வியாழக்கிழமை இரவு 10 மணிக்கு மேலே ஆயிற்று. அங்கே கிட்டத்தட்ட பாருங்க சில ஓரிரு மணி நேரங்கள் அவர் அங்கே பாருங்க மிகுந்த வியாகுலம் அடைந்து அவர் என்ன செய்கிறார், ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அந்த வேளையில தம்முடைய சீஷர்களையும் தம்மோடு ஜெபிக்கும்படி வேண்டிக் கொள்கிறார். ஆனால் அவர்களோ பாருங்க இயேசுனுடைய வார்த்தையை நிராகரித்து அவர்கள் உறங்கி விட்டார்கள். ஆனாலும் பாருங்க, பிதாவாகிய தேவன் இயேசுவை தம்முடைய தூதனை அனுப்பி பலப்படுத்தி பாருங்க அங்கே அவர் சிலுவைக்கு போகக்கூடாதபடிக்கு அவருக்கு வந்த சோதனையை இயேசு என்ன செய்கிறார், ஜெபித்து பாருங்க தேவன் தந்த பலனினால், பிதாவாகிய தேவன் தந்த பலனினால் அதை மேற்கொண்டு பாருங்க அடுத்தது
அவர் பாருங்க கிட்டத்தட்ட இப்போ வெள்ளிக்கிழமை அந்த நாளின் துவக்கம் நடு இரவு 1 மணி கிட்டத்தட்ட இருக்கும். 12லேருந்து 1 மணிக்குள்ள பாருங்க இயேசு கெத்செமனை தோட்டத்தில் பாருங்க அடுத்ததாக தம்முடைய சொந்த சீஷனாகிய யூதாஸ் காரியத்தினால் பாருங்க காட்டி கொடுக்கப்பட்டு அவர் கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்படும் போது பாருங்க ஏதோ இயேசு பெரிய கலகக்காரர் மாதிரி அவங்க எண்ணிக்கொண்டு இயேசுவை கைது செய்யறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 700லேருந்து ஒரு 1000 பேர் வரைக்கும் போர் சேவகர்கள் பாருங்க எல்லா பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆயுதத்தோடு பாருங்க அங்கே வந்திருந்தாங்கன்னு வேதம் சொல்லுது. எவ்வளோ வேதனை பாருங்க. இயேசு எல்லாருக்கும் நன்மை செய்தார், ஆனால் உலகம் அவரை ஒரு கலகக்காரரை போல என்ன செய்தது, கருதியது. பாருங்க சொந்த சீஷனால் காட்டி கொடுக்கப்பட்டார். அந்த வேதனையெல்லாம் அனுபவித்து அவர் இப்போ கைது செய்யப்பட்டு பாருங்க அவர் நடு ராத்திரியிலே ஒரு 2லேருந்து 5 மணிக்குள்ள பாருங்க பிரதான ஆசாரியனால் பாருங்க அவர் நியாயம் விசாரிக்கப்பட்டு அங்கே பிரதான ஆசாரியனும் அவர் கூட இருந்த வேதபாரகர் மூப்பர் எல்லாம் அவரை பரியாசம் பண்ணி அவரை அடிக்கிறாங்க. அப்படி பயங்கரம். கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேலே அங்கே இருந்திருப்பாங்க பாருங்க. அவ்வளோ பேர் கையினால் அவர் அடிக்கப்பட்டு அவர் வேதனைகளை அனுபவித்தார். இதையெல்லாம் நம்ம என்ன செய்தோம், பார்த்தோம். அவரை கை செய்த போர் சேவர் மூலமா அவர் எப்படி பாட அனுபவித்தார், அதையெல்லாம் நம்ம என்ன செய்தோம், பார்த்தோம். பின்பு பாருங்க சூரியன் உதித்த பிறகு அவர் இயேசு கிறிஸ்து பிலாத்தினிடத்தில் பாருங்க சிலுவையில் அறையப்பட அவர் நியாயந்திருக்கப்படும்படி பிலாத்தினிடத்தில் கொண்டு போகப்படுகிறார். பிலாத்து ஏரோதினிடத்தில் அனுப்புகிறார். ஏரோது இயேசுவை துன்புறுத்தி திரும்ப பிலாத்தினிடத்திலே அனுப்புகிறார். முடிவில் பாருங்க பிலாத்து இயேசுவை விடுவிக்கிறதுக்கு வேற வழி இல்லை. ஏன்னா ஜனங்கள் எல்லாம் ஒரே சத்தமா இயேசுவை சிலுவையில் அறையும் என்று ஒரே சத்தமா கதறினதுனால கேட்டு பார்க்கலாம். பஸ்கா பண்டிகை இப்போ உங்களுக்கு ஒருத்தரை நான் விடுதலை செய்வேனே, நான் உங்களுக்கு பரபாசை விடுதலை ஆக்க வேண்டுமா அல்லது இயேசுவை விடுதலை ஆக்க வேண்டுமா என்று சொன்னதுக்கு ஜனங்கள் எல்லாரும் ஒரே குரலாக இயேசுவை சிலுவையில் அறையும், எங்களுக்கு பரபாசை விடுவியும் என்று சொல்லி எப்படி அந்த இடத்துல இப்படியெல்லாம் இயேசு பாடுகளை அனுபவித்தார் என்று சொல்லி பார்த்தோம். அதற்கு பின்பு இயேசு வாரினால் அடிக்கப்பட்ட அந்த பாடை எப்படி அனுபவித்தார் என்று பார்த்தோம். இயேசு முடி சூட்டப்பட்டு எப்படி நம்முடைய சாபங்களுக்காக பாடு அனுபவித்தார் என்றெல்லாம் என்ன செய்தோம் நம்ம பார்த்தோம். இதுவரையிலும் நம்ம என்ன செய்திருக்கிறோம், நம்ம தியானித்து முடித்திருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நடுப்பகல் கிட்டத்தட்ட ஒரு 12லேருந்து 1 மணிக்கு இயேசு கைது செய்யப்படுகிறார். இரவு 5 மணிக்குள்ள பாருங்க முதல்ல பிரதான ஆசாரியனிடத்தில் விசாரிக்கப்பட்டு பின்பு 5 மணியிலிருந்து பாருங்க மேலே பாருங்க இயேசு சூரியன் உதித்த பிறகு பிலாத்தினிடத்தில் நியாயம் விசாரிக்கப்பட்டு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 9 மணிக்குள்ள 5லேருந்து 9 மணிக்குள்ள பாருங்க இயேசு அந்த விசாரிக்கப்பட்டு சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுக்கப்படும் முன்னாடி அவர் வாரினால் அடிக்கப்பட்டு முள்முடி சூட்டப்பட்டு இப்படி என்ன செய்கிறார், மிகவும் வேதனைகளை என்ன செய்கிறார், அனுபவித்து இப்போ பாருங்க இப்போ நம்ம இயேசு சிலுவையில் அறையப்படுகிற அந்த காரியத்தை நம்ம என்ன செய்ய போறோம், இந்த வாரம் நம்ம என்ன செய்ய போறோம், தியானிக்க போகிறோம். இப்போ மார்க்கு 15ஆம் அதிகாரத்துக்கு நாம் செல்வோம். பாருங்க மார்க்கு 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்பொழுது பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். பாருங்க எங்க நாம் பார்க்கிறோம், பிலாத்து முடிவிலே என்ன செய்யறான், இயேசுவை சிலுவையில் அறையும்படி என்ன செய்கிறான், ஒப்பு கொடுத்து விடுகிறான். இப்போ பாருங்க இயேசு சிலுவையிலே பாருங்க தேவ பிள்ளைகளே, அவர் சிலுவையில பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட காலை 9 மணியிலிருந்து மதியம் கிட்டத்தட்ட சாயந்தர வேளை
3 மணி வரைக்கும் 6 மணி நேரம் சிலுவையிலே இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் நமக்காய் அடிக்கப்பட்டு மகா பெரிய பாடுகளை என்ன செய்கிறார், அனுபவிக்கிறார். எதற்காக? எல்லாம் நம்முடைய பாவங்கள் நிவிருத்தி செய்யப்பட்டு நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும்படி, சாபத்திலிருந்து விடுதலை உண்டாகும்படி, பாருங்க பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை உண்டாகும்படி அவர் பாருங்க சிலுவையிலே நம்முடைய பாவத்துக்கான மொத்த தண்டனையும் அங்கே சிலுவையில் என்ன செய்கிறார், அனுபவிக்கிறார். பாருங்க அந்த வேதனையை நாம் தியானிப்போம். பாருங்க இப்போ மார்க்கு 15ஆம் அதிகாரத்துல பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்போ 24வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். பாருங்க மார்க்கு 15:24 அப்பொழுது அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அதன் பின்பு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு ஒவ்வொருவன் ஒவ்வொரு பங்கை எடுத்துக்கொள்ளும்படி அவைகளை குறித்து சீட்டு போட்டார்கள். அவரை சிலுவையில் அறைந்தபோது 3ஆம் மணி வேளையாயிருந்தது. அவர் அடைந்த ஆக்கினையின் முகாந்திரத்தை காண்பிக்கும் பொருட்டு யூதருடைய ராஜா என்று எழுதி சிலுவை மேல் கட்டினார்கள். அல்லாமலும் அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கள்ளரை அவருடைய கூட சிலுவைகளில் அறைந்தார்கள். அக்கிரமக்காரரில் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்கிற வேத வாக்கியம் அதனாலே நிறைவேறிற்று. அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி, ஆ ஆ தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், சிலுவையில் இருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் தங்களுக்குள்ளே பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. நாம் கண்டு விசுவாசிக்கத்தக்கதாக சிறுவேலுக்கு ராஜாவாகிய கிறிஸ்து இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கட்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். அவரையோடே கூட சிலுவைகளில் அறையப்பட்டவர்களும் அவரை என்ன செய்தார்கள், நிந்தித்தார்கள். தேவ பிள்ளைகளே, இங்கே இயேசு சிலுவையில் அறையப்பட்ட அந்த காட்சியை என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். பாருங்க இயேசு சிலுவையிலே அறையப்படும் போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, பாருங்க எவ்வளவு வேதனைகளை அனுபவித்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். பாருங்க சிலுவையில் அறையப்படுகிற அந்த காரியமே ரொம்ப ஒரு மிகுந்த வேதனையை கொண்டு வருகிற ஒரு காரியம். பாருங்க ஏற்கனவே இயேசு நடு ராத்திரி வேளையில அவர் கைது செய்யப்பட்டு ஏற்கனவே பாருங்க போர் சேவர் கையில, பிரதான ஆசாரியர், மூப்பர், வேதபார் கையில மிகுந்த துன்பத்தை அனுபவித்தார். பின்பு பிலாத்து, ஏரோது கையில மிகுந்த துன்பம். அதற்கு பின்பாக அவர் வாரினால் அடிக்கப்பட்டார். நம்ம ஏற்கனவே பார்த்த வாரினால் அடிக்கப்படும் போது அங்கே பாதி உயிர் என்ன செய்கிறோம், போயிடும். வாரினால் அடிக்கப்பட்டு அதற்கு பின்பு முள்முடி சூட்டப்பட்டு பாருங்க 300க்கும் அதிகமான போர்ச்சேவர் அவருடைய தலையில அடிக்கிறாங்க, ரத்தம் வழிந்தோடி இருக்கும். அப்போ பாருங்க இப்படி ஏற்கனவே கிட்டத்தட்ட முக்காவாசி இயேசுனுடைய எல்லா பலன் எல்லாமே போயிடுச்சு. அவர் மிகுந்த வேதனையோடு மிகுந்த துன்பத்தை ஏற்கனவே அனுபவித்து விட்டார். பாருங்க இப்போ இயேசுவை கொண்டு போய் சிலுவையில் என்ன செய்யறாங்க, அறையிறாங்க. பாருங்க சிலுவையில் அறையப்படும் போது முதலாவது பாருங்க அவரை சிலுவையில் அறையும்படி, ஆணிகள் அடிக்கப்படும்படி அவரை அந்த சிலுவை மரத்துல வைக்கும் போது பாருங்க மிகுந்த வேதனை அனுபவிச்சிருப்பார். ஏற்கனவே அவரோட முதுகு வாரினால் அடிக்கப்பட்டதுனால பாருங்க அவர் சிலுவையில் அந்த ஆணிகளால் அடிக்கப்படும்படி அவர் பாருங்க அவங்க அந்த சிலுவை மரத்தின் மேல் படுக்க வைக்கும் போது பாருங்க மிகுந்த வேதனை உண்டாயிருந்திருக்கும். அடுத்தது கையிலையும் காலிலையும் என்ன செய்யறாங்க, ஆணிகளை அடிக்கிறார்கள். அடிக்கும் போது பாருங்க பயங்கரம், இன்னும் மகா பெரிய வேதனை என்ன செய்திருக்கும், சொல்லணும்னா துன்பம், சரீரத்துல வலி, மனித வார்த்தைகளால் பாருங்க விவரிக்க முடியாத வலி இயேசுவை நிரப்பியிருக்கும். பின்பு அந்த சிலுவை மரத்தை நேராக பாருங்க படுக்கிற பொசிஷன்ல இருந்து நேராக அதை நட்டி வைக்கும் போது மறுபடியும் இயேசு மிகுந்த வேதனையை அனுபவித்திருப்பார். அதற்கு பின்பு பாருங்க
இந்த சிலுவையில் அறையப்படுறதுல மிகப்பெரிய வேதனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிலுவையில் பாருங்க கை கால்கள் ஆணியினால் அடிக்கப்பட்டு விட்டதுனால இப்போ பாருங்க அந்த சிலுவையில் அறையப்பட்டவர் மூச்சு விட முடியாது. அப்போ ஒவ்வொரு முறையும் மூச்சு விடுறதுக்கு இயேசு கிறிஸ்து பாருங்க தன்னுடைய கைகளை தள்ளி கால்களினால் தன்னுடைய சரீரத்தை கொஞ்சம் பாருங்க தூக்கி உயர்த்தி ஒரு மூச்சு இழுக்கிறதுக்கே பாருங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு பாருங்க இயேசு பாருங்க மூச்சு விட வேண்டி இருந்திருக்கும் பாருங்க. ஏன்னா இப்போ கால்கள் அடிக்கப்பட்டு விட்டதுனால மூச்சு விட முடியாது. அப்போ ஒவ்வொரு முறையும் மூச்சு விடுறதுக்கே தன்னுடைய சரீரத்தை இயேசு கிறிஸ்து பாருங்க கஷ்டப்பட்டு கொஞ்சம் இழுத்து கால்களினால் தன்னை தூக்கி அப்புறம் ஒரு மூச்சு எடுக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு பாருங்க. அப்போ 6 மணி நேரம் இயேசு கிறிஸ்து மூச்சு விடுறதுக்கே பாருங்க அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு. அவ்வளோ பாருங்க அது சொல்லணும்னா என்னது, ஏற்கனவே சரீரம் அடிக்கப்பட்டு முள்முடி வைக்கப்பட்டு அது மிகுந்த வேதனை, கைகள் ஆணியினால் அடிக்கப்பட்டதுனால இன்னும் மகா பெரிய வேதனை. இப்போ அந்த வேதனைக்கெல்லாம் உச்சகட்டமாக பாருங்க மூச்சு விடுறதுக்கே அவ்வளோ கஷ்டப்படுகிறார். ஒவ்வொரு முறையும் மூச்சு விடும்போது பாருங்க கைகளை அவர் இழுக்க முயற்சி பண்ண பாருங்க கைகளில் பயங்கர வேதனை ஏற்பட்டிருக்கும். அவருடைய முதுகு இன்னும் ஒவ்வொரு முறையும் அந்த சிலுவை மரத்தில் பட்டு மிகுந்த வேதனை. எதற்காக தேவ பிள்ளைகளை இவ்வளோ வேதனை பாருங்க? நம்முடைய பாவத்துக்கான எல்லா பாவங்களுக்கான மொத்த தண்டனையும் இயேசு சிலுவையில என்ன செய்தார்? அனுபவித்தார். தேவ பிள்ளைகளை, நம்முடைய பாவங்களுக்கான பரிபூர்ண பாவ நிவிர்த்தியை அங்கே இயேசு அந்த தண்டனை ஏற்றுக்கொள்ளுகிற மூலம் அனுபவிக்கிறார். இப்படி இவ்வளவு சொல்லனா வேதனை பாருங்க. இவ்வளவு சொல்லனா வேதனையை சரீரப்பிரகாரமா அனுபவித்து கொண்டிருக்கும் போது பாருங்க இயேசுவை சிலுவையில் அறைந்தது இன்னும் அந்த பாடுகள் போதாது என்று சொல்லி பாருங்க அங்கே இருந்த ஜனங்கள் இயேசுவை என்ன செய்கிறார்கள்? தூஷிக்கிறார்கள். வழியில நடந்து போனவர்கள் இயேசுவை தூஷித்தார்கள். பிரதான ஆசாரியர்கள் தொடர்ந்து இயேசு மரிக்கிற வரைக்கும், அவரை சிலுவையில் மரிக்கிற வரைக்கும் அவரை தூஷிக்கிறாங்க. அடுத்தது இயேசுவினுடைய வலது இடது புறத்துல பாருங்க 2 குற்றவாளிகள் அங்கே சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார்கள். அவர்களும் இயேசுவை என்ன செய்கிறார்கள்? தூஷிக்கிறார்கள். இப்படி பாருங்க சரீரத்திலே மகா பெரிய வேதனை, ஆத்மாவிலும் மனதிலையும் எல்லாராலும் தூஷிக்கப்பட்டு பாருங்க பரியாசம் பண்ணப்பட்டு அந்த நிந்தனை. இப்போ பாருங்க எல்லாவற்றுக்கும் மேலாக இப்போ பாருங்க இயேசு கிறிஸ்து இப்போ நான் வாசிக்கிற பாருங்க மார்க்கு 15ஆம் அதிகாரம் இப்போ 34வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. மார்க்கு 15:34 வேதம் சொல்லுகிறது, 9ஆம் மணி நேரத்திலே இயேசு ஏலோய் ஏலோய் லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். பாருங்க 33வது வசனம் வாசிக்கிறேன். 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்போ இயேசு பாருங்க முதல் 3 மணி நேரத்துல இயேசு மொத்தமா பாருங்க 7 வசனங்களே அங்கே இத்தனை துன்பத்தின் நடுவுல தான் பாருங்க இயேசு பாருங்க தம்முடைய 7 வசனத்தை சிலுவையிலிருந்து என்ன செய்கிறார்? உரைக்கிறார். யோசிச்சு பாருங்க, இவ்வளவு துன்பத்தின் நடுவில் எப்படி பேச முடியும்? ஆனா இயேசு பாருங்க 7 வார்த்தைகளை என்ன செய்கிறார்? உரைக்கிறார். இப்போ பாருங்க இவ்வளவு துன்பத்தை இயேசு சிலுவையில அனுபவித்து கொண்டிருக்கும் போது இப்போ இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்க, 6ஆம் மணி வேளையில திடீரென்று ஒரு காரியம் நடக்குது. என்ன? அதாவது இயேசு 9 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் சிலுவையில தொங்குகிறார். இப்போ 9லேருந்து 12 மணி வரைக்கும் இயேசு சிலுவையில தொங்கி முடித்துட்டாரு. இப்போ திடீர்னு நடுப்பகல் 12 மணி ஆகும்போது திடீர்னு பாருங்க பூமி எங்கும் அந்தகாரம் என்ன செய்தா உண்டாயிட்டான். திடீர்னு நடுப்பகல் வேளையில பெரிய இருள் பாருங்க
அன்றைக்கு பாருங்க பூமியை என்ன செய்து நிரப்பிற்று. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட அந்த எருசலேம் பட்டணம் திடீர்னு நடு மதிய வேளையில யோசிச்சு பாருங்க, சூரியன் உச்சகட்டத்தில் இருக்க வேண்டிய வேளையில திடீர்னு ஒரு மகா இருள் பாருங்க சூழ்ந்து கொள்ளுது. சூழ்ந்து கொள்ளும் போது பாருங்க, இயேசு அந்த வேளையில ஒரு பெரிய கதறுதலின் கூக்குரல் அவர் வாயிலிருந்து பிறக்கிறது. அவர் என்ன கதறுகிறார்? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அவர் சத்தமிட்டு என்ன செய்தார்? கூப்பிட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன நடந்துச்சு பாருங்கள் தேவ பிள்ளைகளே. ஏற்கனவே பார்த்தோம், இயேசு சரீரப்பிரகாரமா எவ்வளவு துன்பத்தை அனுபவித்தார். அடுத்தது மன ரீதியா ஜனங்களுடைய தூஷண வார்த்தைகளால் பரியாசத்தினால் எவ்வளவு துன்பத்தை அனுபவித்தார்னு பார்த்தோம். இப்போ எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ பிள்ளைகளே, அந்த இயேசு அந்த நடுப்பகல் 12ஆம் மணி அந்த நடு மதியான வேளையில பாருங்க, எங்கும் இருள் சூழ்ந்தது. சூழ்ந்த போது என்னாச்சு? திடீர்னு இயேசு கதறுகிறார், என் தேவனை, என் தேவனை, ஏன் என்னை கைவிட்டீர்னு நினைச்சுக்கிறாரு, கதறுகிறார். ஏன்? அந்த வேளையில என்னாச்சு தேவ பிள்ளைகளே? அந்த வேளையில தான் தேவன் நம்முடைய பாவங்களுக்கான மொத்த கோபாக்கினையும் இயேசுவின் மேல் அந்த வேளையில என்ன செய்கிறார்? ஊற்றுகிறார். அதை தான் இயேசு பிறகு கெத்செமனே தோட்டத்துல கதறினார், ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு அகன்று போக கூடுமானால் என்ன செய்யுங்க, நீங்க இப்படி செய்யுன்னு சொன்னாரே. அந்த பாத்திரம் என்னது? அதுதான் நம்முடைய பாவத்தினால் உண்டான அந்த கோபாக்கினை, தேவனுடைய கோபாக்கினை என்னும் பாத்திரம். அந்த கோபாக்கினை என்னாச்சு பாருங்க, அந்த இயேசுவின் அந்த சிலுவை தொங்கி கொண்டிருந்த அந்த நடுப்பகல் 12 மணிக்கு பாருங்க, தேவ கோபாக்கினை இயேசுவின் மேல் ஊற்றப்படும் போது அந்த கோபாக்கினை நிமித்தம் பாருங்க, ஒரு கார் இருள் பூமியை என்ன செய்யுது பாருங்க, கார் இருள் பூமியை சூழ்ந்து கொள்ளுது. அங்கே அந்த எருசலேம் பட்டணம் முற்றிலும் அந்தகாரப்படுது. திடீர்னு நடுப்பகல் வேளையில் அந்தகாரம். ஏன் அந்த நேரத்துல என்ன ஆச்சான் பாருங்க. அது 2 வசனம் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. முதலாவது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக என்ன செய்தார்? பாவமாக்கினார். பிரியமானவர்களே, அந்த நடு பகல் மதிய வேளையில 12 மணிக்கு பாருங்க, தேவ கோபாக்கினை இயேசுவின் மேல் முற்றிலுமா என்ன செய்யப்படுகிறது? ஊற்றப்படுகிறது. ஊற்றப்பட்டது நிமித்தம் அங்கே இயேசு கிறிஸ்து பாருங்க, நம்முடைய பாவங்களை முற்றிலுமா என்ன செய்கிறார்? சுமக்கிறார். பாவம் அறியாத அவரை தேவன் இங்கே வேதம் சொல்லுகிறது பாவமாக்கினார். நம்முடைய பாவத்தை சுமந்து பாருங்க, இங்க பாவமறியாத இயேசு பாவமாக்கப்பட்டது இங்க வேதம் என்ன செய்து சொல்லுது. எல்லா பாவத்தையும், நம்முடைய எல்லா உலக ஜனங்களுடைய சகல பாவத்தையும் தன்மையில் சுமக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, கலாத்தியர் 3:13 சொல்லுது, கிறிஸ்து நமக்காய் சாபமானார். எல்லா சாபங்களும் உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல அந்த 15வது வசனத்திலிருந்து அதிகாரம் முடிவு வரைக்கும் சொல்லப்பட்ட அத்தனை சாபங்களும் இயேசுவின் மேல் வந்தது. தேவனுடைய கோபாக்கினை இயேசுவின் மேல் முற்றிலுமாய் ஊற்றப்பட்டது பாருங்க. அதனாலதான் தேவ பிள்ளைகளே, அந்த வேளையிலே தேவ கோபாக்கினை ஊற்றப்பட்டது நிமித்தம் பாருங்க, அந்த வேளையிலே இயேசு பாருங்க பிதாவின் இடத்திலிருந்து பிரிக்கப்படுகிறார். நம்முடைய பாவத்தை அவர் சுமந்தபடியினால் அந்த வேளையிலே பாருங்க, இயேசு பிதாவின் இடத்திலிருந்து பிரிக்கப்படுகிறார். இயேசுவை பிதாவாகிய தேவன் கைவிடுகிறார். நம்முடைய பாவத்தை இயேசு சுமந்த நிமித்தம், அதன் நிமித்தம் தேவ பிள்ளைகளே, இயேசு என் தேவனே, என் தேவனே, ஏன் என்று கைவிட்டீர் என்று கதறினார் பாருங்க. அந்த கதறுதல், அந்த இயேசுவனுடைய கதறுகிற அந்த சத்தத்தின் மூலமாக இயேசு அனுபவித்த அந்த மகா பெரிய பாடுகள் நிமித்தமாக தான் தேவ பிள்ளைகளே நமக்கு இன்னைக்கு ரட்சிப்பு என்ன வந்திருக்கிறது. ஆதலால் இப்பொழுதும் கூட இந்த செய்தியை கேட்ட நீங்க இதுவரைக்கும் இந்த இயேசுவை விசுவாசிக்கிறீங்களா? இந்த இயேசுவை விசுவாசிக்க முடியாத இந்த சின்ன ஜபத்தை நாம் ஜபிக்கலாமா? எல்லாரும் என்னோட ஜெபம் பண்ணுங்க. இந்த செய்தியை நாம் தொடர்ந்து அடுத்த வாரம் பார்ப்போம்.
சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் மூலமாய் வருகிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் சிலுவையில இயேசு எந்த அளவுக்கு எங்களுடைய பாவங்களுக்காக அவர் பாடுகளை அனுபவித்தார் என்று சொல்லி பார்த்தோமே. எங்களுடைய எல்லா பாவத்துக்காக அவர் அவ்வளவு தண்டனைகளை அனுபவித்தார். ஆண்டவரே, இந்த வேளையிலே ஆண்டவரே, உடைய சிலுவை அன்பு உடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வேளையில இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர் யார் யாரெல்லாம் ஆண்டவரை உம்மை விட்டு தூரமாய் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இப்பொழுது உங்களோட உள்ளத்தை தொடுங்கப்பா, தொடுங்க. ஒருவேளை நீங்க பாவத்துல வாழ்ந்து இப்பொழுதுமே கூப்பிடுங்க. ஆண்டவரே, இயேசுவே என்னை ரட்சியும் என்று நீங்கள் இருக்க இடத்துல கூப்பிடுங்க. கூப்பிடும் போதே ஆண்டவரே, நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை தொழுது எவனோ ரட்சிக்கப்படுவான்னு சொல்லுது. நீங்க கூப்பிடும் போதே உங்களை ரட்சிப்பார். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் இந்த வேளையில இந்த கேட்ட செய்தியின் மூலம் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஒவ்வொருத்தரும் ரட்சிக்கப்படட்டும். ஆண்டவரே, ஒருவேளை ரட்சிக்கப்பட்டும் இன்னும் உம்மோடு கூட நெருங்கிய உறவுல வாழாம சும்மா பெயர் கிறிஸ்தவங்களாய் வாழுற ஒவ்வொருத்தரும் இந்த வேளையிலே உமக்காய் உண்மையுள்ள சீஷனா, உம்மை உண்மையாய் பின்பற்றுகிற சீஷனாய் வாழ தங்களோட வாழ்க்கையை மறுபடியும் ஒப்பு கொடுக்கட்டும். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் அதன் மூலம் மாற்றப்படட்டும். பாவத்திலிருந்து விடுதலை உண்டாகட்டும். சாபத்திலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்தும் இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். அப்படி செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன் போட்டுகிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமென்.